ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு தான் பார்க்க போகிறோம். தீபாவளினோடனே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது பலகாரங்கள் தான். அதுலேயும் ஸ்பெஷலாக நமக்கு பார்த்திங்கன்னா முறுக்கு தான் ஃபஸ்ட்டு எப்போவுமே. அந்த முறுக்கில் நம்ம ஒரு சில ஹெல்த்தியான பொருட்கள் சேர்த்து நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு 3 வகையான முறுக்கு ரெசிபீஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது பாலக் முறுக்கு, பாலக்கீரை முறுக்கு செய்யறதுக்காக நான் இப்போது ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம பாலக்கீரை முறுக்கு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரையை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து கூட இதை அரைச்சிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்க்காம நான் அரைக்கிறேன். இப்போ பாருங்கள், பாலக்கீரை அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி. இப்போ நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா கடைகளில் வாங்குகிற நார்மல் அரிசி மாவு தான். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி அதை 2 டேபிள் ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். நான் பாலக்கீரை முறுக்குக்கு பார்த்திங்கன்னா அந்த ஓமம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஓமம் ஆட் பண்ணுங்கள், குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது அது. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் நான். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பட்டர் பார்த்திங்கன்னா எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் நம்ம எல்லா மாவோடையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரை அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஏற்கனவே எந்த தண்ணியும் நம்ம சேர்க்கல. ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரை மட்டும்தான் அரைச்சி எடுத்துருக்கோம் நம்ம இதில். இப்போ மறுபடியும் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு எப்பயுமே நமக்கு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. கொஞ்சம் கரெக்டான பதத்தில் நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு முறுக்கு பெர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம மாவெல்லாம் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்டார் உள்ள முறுக்கு வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நான் ஆயில் தடவி வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம இதில் மாவெல்லாம் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி ஒன்று எடுத்துருக்கேன். இதோட பேக் சைடில் தான் இப்போ நான் முறுக்கு இதில் பிழிய போகிறேன். இப்போ பாருங்கள், முறுக்கு பிழிஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த முறுக்கை ஆயிலில் போட்டுடலாம். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு சைடு முறுக்கு வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கெல்லாம் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம முறுக்கெல்லாம் எடுத்துடலாம்.
இது பார்த்திங்கன்னா பாலக்கீரை, அப்புறம் இது கூட ஓமமும் சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. நம்ம வீட்லேயே பண்ணுறோம். அது இல்லாமல் பாலக்கீரையெல்லாம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது டொமேட்டோ முறுக்கு. இந்த டொமேட்டோ முறுக்கு செய்கிறதுக்கு நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதோட ஸ்கின்னு வந்து நமக்கு கொஞ்சம் வந்து குறன்னு இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இல்லைனா வந்து முறுக்கு சுடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இடையிடையே வந்து சிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா மையாக வந்து தக்காளியை அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு முறுக்கில் வந்து சிக்காமல் நல்லா வரும். இப்போ நான் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்ததும் இப்போ நம்ம மாவோட எல்லா சைடும் கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பட்டர் சேர்த்து பிசைகிறதுனால நமக்கு வந்து முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். அதுக்காக தான் நம்ம பட்டர் இதில் சேர்க்குறது. நீங்கள் 1 கப் மாவுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா வந்து முறுக்கு வந்து பிழியறதுக்கு வராது, இடையிடையே கட் ஆகும். இப்போ பட்டர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு. நம்ம இப்போ வந்து இந்த முறுக்கு அச்சில் நம்ம மாவெல்லாம் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கரண்டியோட பேக் சைடில் இப்போ நம்ம முறுக்கை பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆயிலில் முறுக்கை போட்டுடலாம். முறுக்கு 2 சைடும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான முறுக்கு, தக்காளி முறுக்கு ரெடி பண்ணியாச்சுனோம்னா இதோட சாப்பிட்டவும் பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கார்லிக் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு நான் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ 1 கப்பு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூனு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பட்டரையெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு மிளகாய் பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நான் மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்தேன். அடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நம்ம இதை கரெக்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு.
இப்போ நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம இப்போ முறுக்கு அச்சில் வச்சிடலாம். இப்போ நம்ம கரண்டியை பேக் சைடு திருப்பி வச்சுட்டு இப்போ நம்ம இதில் முறுக்கு பிழிஞ்சிடலாம். அடுத்ததாக சூடான ஆயிலில் இப்போ பிழிஞ்சு வச்சு முறுக்கு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு முறுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கார்லிக் முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த முறுக்கு ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த முறுக்கு ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.